ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நல்ல மனசாட்சி தான் கடவுளின் கண். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் இப்படி எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 வாழைக்காய் நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர், இங்கே பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். இதில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் 2 டீஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் கொஞ்சம் சால்ட்லாம் இருக்குது. நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைக்கு. நீங்களும் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கிரவுண்ட் நட் ஆயில், என்ன ஆயிலாக இருந்தாலும் ஓகேங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. இப்போ இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்து போடணுங்க. அவ்வளோதாங்க, ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக, சீக்கிரம், குயிக்காக பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்கங்க. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. இந்த டிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெளியே குழந்தைங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு பக்கத்துலேயே நின்று நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் எடுக்க வேண்டியது தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.